ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் இன்றைக்கி இந்த விளக்குமாறு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு வேறு விளக்குமாறு இருந்தது, அது விஸ்கெல்லாம் கடிச்சு திருட்டான். இது இப்போ என்ன வந்து இப்படி பெருக்கும் போது அப்படி கட்ட மாதிரி இருக்குது, குப்பை ஒன்றும் வரமாட்டேக்கு. இன்னும் இது வந்து இது ஃபுல்லாக டைரெக்ட் ஒரு குப்பையும் வரதில். வாங்க ஒரு புது விளக்குமாறு வாங்கிட்டு வந்துடலாம். விளக்குமாறு வாங்க வந்தாச்சு. இது 150 ரூபா, இது 120 ரூபா, இது 80 ரூபா. இதில் எது வாங்குறோன்னு பார்க்கலாம். 80 ரூபா வாங்கிக்கலாம், நம்ம பட்ஜெட்டில் இருக்குது. 120 ரூபாய்க்கு அதுதான் இருக்குது, 80 ரூபாய்க்கு அதுதான் இருக்குது. அது ஒன்று வாங்கியாச்சு. 80 ரூபா விளக்குமாறு வாங்கியாச்சு, 50 ரூபா பாக்கி வச்சுக்கோங்க. புது விளக்குமாறு வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சின்ன விளக்குமாறு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த விளக்குமாறு செஞ்சிருவோன்னா அந்த பொடி வந்து ஓயாது. அதுதான் இதோட ஒரு பெரிய பெனிஃபிட் கிடையாது. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். கஷ்டம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இப்படி பெருக்க பின்னாடி அந்த பொடி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதில் இவ்வளோ அழகாக குப்பை அப்படி வருது, தெரியுதுங்களா? எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பிளாஸ்டிக் விளக்குமாறில் என்ன ஆகுது, நம்ம குப்பை இப்படி செய்யும் போது இப்படி தெரியுதுங்களா, இந்த பொடி வந்து இப்படி நின்று போயிடுது. இதுதான் இதோட. இந்த விளக்குமாரை நான் பத்திரமா வைக்கணும், இல்லை விஸ்கி இதையும் கடிச்சு தூக்கிடுவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே